ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா மக்களும் எப்பொழுதும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சவுதி அரேபியா கோபாரில் இருக்கோம். கோபாரில் வந்து ரமதான் மாதங்கிறனால வந்து ரோடை பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஜெகஜோதியாக செழிப்பாக இருக்கா. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லைட்டு சீரியல் போட்டு அவ்வளோ அழகாக திருவிழா கோலம் மாதிரி செழிப்பாக இருக்குது நம்ம சவுதி அரேபியாவில். கல்ஃபில் பார்த்தாலே இந்த ரமதான் வந்துட்டாலே இப்படி தான். ரமதான் வந்துட்டாலே நேரம் காலம் தெரியாமல் இரவு பகல் எதுவும் தெரியாது. பகல் தான் இரவாக இருக்கும், இரவு தான் பகலாக இருக்கும். அவ்வளவு மக்கள் வந்து இரவு நேரத்தில் நடமாட்டங்கள், வாகனங்கள், ஓட்டங்கள், இப்படி பல வகையான மாற்றங்கள் இருக்கும். ரமதான் மாதம் வந்துட்டால எப்பொழுதும் ரவுண்டிங்கில் தான் இருப்பாப்புல. இங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷன் பாஞ்சி நிற்கிறாப்புல, எப்படா சிக்னலில் போடுவாங்க பார்த்து பறக்கலாம்னு அவ்வளோ அவசரம். சிட்டா பறக்கிறாப்புல, அவ்வளோ அவசரம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு. ஹங்கர் ஸ்டேஷன். பொறுமையாக போங்க. இங்கே பற்றிலாம் இல்லையா, இப்படி தான் ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா வெயில் இல்லாமல் இருக்கிறனால பகலில் ராத்திரி ஆச்சுன்னா இப்படி பைக்கில் சுற்றி தெரியுங்க. பகல் வெயில் அதிகமாக அடிக்கிற இடத்துலாம் பைக் வராது வெளியில், காரில் ஏசி போட்டு தான் சுற்றுவாப்பில். சவுதி அரேபியா கோபார் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். என்னப்பா பார்க்குற, பார்த்துட்டு போறியா? என்ன விஷயம்? நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா சகர் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். மணி என்னென்னா கரெக்டாக 2:45 ஆச்சு, 3 மணி ஆக போகுது. சகர் சாப்பாடு வாங்குறதுக்காக போய்கிட்டுருக்கோம். போய் சகரை சாப்பாடு வாங்கி சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுதுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அடுத்த லொஹர் தொழுவை தான். வேறு என்ன வேணும் எல்லா மக்களுக்கும்? ரமதான் மாதம் முடிய போகுது. இனி அடுத்த ரமதான் வரும் வர சபூர் செய்யுங்க எல்லா மக்களும். சரிதானங்க? ஆமாம், முதல்ல சகரை செய்வோம், அதுக்கப்புறம் சபூர் செய்வோம். இதுதான் உள்ளக்க போயிட்டுருக்கோம். நம்ம சாப்பாடு வாங்க போகிறதுக்கு ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எந்த ஹோட்டலுக்கு போகிறோம் இப்போ? ஹோட்டல் பேர் என்ன? ஹோட்டல் மாஸ். இது வந்து ஒரு மலையாளியா? இது வந்து ஒரு மலையாளி ஹோட்டல் மாஸ். இங்கே சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும். இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. கோபார். இங்கேருந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. ஏற்கனவே சாப்பிட்ருக்காப்புல, அங்கே தான் வாங்கி சாப்பிட்றாப்புல. எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது, நல்லா இருக்கும். ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் ஹோட்டல் மாஸ்க்கு கோபாரில். பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரீ ப்ரொமோஷன். வந்தாச்சா ஹோட்டலு? எங்கே இருக்குது? இன்னும் வரலையா? இல்லை, எந்த இடத்துல போகிறோம் ஏரியா ஒரே மாதிரியே இருக்கும். எங்கிட்டு போனால் எங்கிட்டு வர்றாங்க தெரியாது. அதுதான் ஹோட்டலு. அந்த மஞ்சள் கலராக தெரியுதுல, அதுதான் ஹோட்டலு. அப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போய் என்ன சாப்பாடு வாங்கலாம்? ஃபிஷ் சாப்பாடு, மீன் சாப்பாடு வாங்க போகிறோம். சந்துக்குள்ளே தான் இருக்குது. தேடி வரணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா தேடி வரணும் கண்டிப்பாக. ஹோட்டலும் வந்தாச்சு, ஹோட்டலையும் தாண்டி போயிட்டு திரும்பி வரணும். என்ன தான் நம்ம வண்டியில் வந்தாலும் இந்த பார்க்கிங் தேடுறதே பெரிய விஷயம். இங்கே பார்க்கிங் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதை தேடி நம்ம சுற்றி கரெக்டாக எங்கே பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். பார்க்கிங்குள்ளே வந்துட்டோம், ஆனால் பார்க்கிங் இல்லை. அதே ரவுண்டை சுற்றடிக்கிற மறுபடியும் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கோம். பாருங்களேன், பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கிங்க்கு ஃப்ரீயாக எங்கடா இடம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிடுறாங்க. ராங் பார்க்கிங்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இன்ன வரையும் சுற்றிட்டுருக்கோம். பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிருமான்னு தெரியலை.
இருந்தாலும் சுற்றிட்டு தான் இருக்கிறோம். சுற்றுற இடத்தையே சுற்றுறோம். எவனாவது வண்டி எடுத்துருவான்னு பார்த்தா எவனும் எடுக்க மாட்டான். வண்டி பின்னாடியே போட்ட வேண்டியதானே, அந்த வண்டிக்கு பின்னாடியே போட்டு வாங்கிட்டு கிளம்புறதானே. அந்த பிக்கப் இருக்குல்ல, பின்னாடியே போட்ட வேண்டியதானே. இதுதான் மாஸ் ரெஸ்டாரண்ட். இடம் இருக்குது, வண்டி போயிடும். மாஸ் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தாச்சு. விளம்பரப்படுத்த போகிறோமா, இந்த விளம்பரப்படுத்திக்கிட்டு பார்சல் எங்கே உள்ள ஏன்னா அவர்கிட்ட தானே சொல்லிடுவோமா. இதுதான் மாஸ்க் ரெஸ்டாரண்ட். மாஸ் ரெஸ்டாரண்ட். பார்சல் வாங்கியாச்சு. இவர் தான் நம்ம சேட்டா. மாஸ் ரெஸ்டாரண்ட்டோடைய யூடியூப்பில் சேட்டா. ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் போடுங்க. பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரூமில் போய் சாப்பிட்டுட்டு சகர வைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.